நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேர அழகு வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. யாராவது இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதிர்பார்க்கிற மனிதர்கள் யாரா? எதிர்பார்க்கறது நான் எதுவுமே எதிர்பார்க்குறதே இல்லைங்க பாஸ்டர், அப்படி யாருமே இருக்காங்களான்னு வச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு யாருமே என்னதுங்க, அப்படி யாருமே இல்லைங்க. ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த எதிர்பார்ப்பு என்னங்க? எப்போ குழந்த பிறக்கும்? அடுத்து குழந்த பிறந்தாச்சு, அடுத்தது ஸ்கூலில் சேர்த்துறோம். அடுத்த எதிர்பார்ப்பு நல்லா படிக்கணும். ஸ்கூலில் சேர்த்தியாச்சு, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்தது எந்த காலேஜில் சேர்த்தலாம், காலேஜ் முடிஞ்சோடனே எந்த வேலைக்கு அனுப்பலாம். எதிர்பார்ப்பு எப்படி அடுத்து எதிர்பார்ப்பு என்னதுங்க? இங்கே அந்த பிள்ளை நல்லா படிக்கணும் எதிர்பார்க்குறோம், நல்ல வேலைக்கு போகணும் எதிர்பார்க்குறோம், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்குறோம், நல்ல சம்பளம் வைக்கணும், மறுபடியும் நல்ல மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறோம், நல்ல மகன் வேணும்னதுங்க இங்கே எதிர்பார்க்குறோம், மறுபடியும் திருமணம் பண்ணி வைக்கிறோம் பாருங்க, மறுபடியும் அதே ரொட்டேஷன் லைஃப். நல்ல வேலைக்கு எதிர்பார்க்குறோம், நல்ல சம்பளத்தை எதிர்பார்க்குறோம், நல்ல மாப்பிள்ளை எதிர்பார்க்குறோம், மகளை எதிர்பார்க்குறோம், மறுபடியும் என்னதுங்க குழந்தை எதிர்பார்க்குறோம். இது ஒரு தொடர்ச்சியான ஒரு சுழற்சி முறையிலே நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லைங்க. இங்கே நீங்களும் ஆனாலும் சரி, நானானாலும் சரி, எதிர்பார்ப்பு மிகுந்தவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம். காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே இன்றைக்கி எதிர்பார்க்குறோம், ஆண்டவரே இன்றைக்கி நல்லா போயிடணும். ஏன் எதிர்பார்ப்பு? ஏன்னா இன்றைக்கி நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடணும். எதிர்பார்ப்பு இருக்காமல் நம்மளால் வாழ முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி வேலைக்கு போகிறோம், இன்றைக்கி மட்டும் அந்த காரியம் நடந்துடணும், இன்றைக்கி மட்டும் அந்த சார் என்ன சொல்கிறது என் பேச்சை கேட்டுறணும், இன்றைக்கி மட்டும் அந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்காக வந்துடணும், இன்றைக்கி எனக்காக என்ன சொல்கிறது அது நடந்துடும். எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு இருதயமும் எதிர்பார்ப்பு நிறைந்த எண்ணமும் உடையவர்களாய் தான் நீங்களும் அனுதினமும் ட்ராவல் பண்ணுறாங்க. டெய்லி நம்ம எதனால் போகிறோம்? எதிர்பார்ப்பு தான். யோசிச்சு பாருங்கள். பைக்கில் போகிறவங்களுக்கு சீக்கிரம் காரில் போகணுன்னு ஆசை, காரில் போகிறவங்களுக்கு எப்படியாவது அண்ணாந்து பார்க்குறப்ப ஆஹா ஃப்ளைட்டு சாப்பிடுறது, என்றைக்காவது ஒரு முறையாவது ஃப்ளைட்டில் எப்படியாவது போயிடணும். எதிர்பார்ப்பு எப்படியாவது ஒரு முறையாவது என்ன பண்ணிடணும், அங்கே ஏறி இங்கே உட்காந்து அங்கே இறங்கிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. எல்லாத்திற்கும் ஒரு எதிர்பார்ப்புங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகள் எல்லாம் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. சரிங்க, இதை யாருக்கு அவர் சொல்லுகிறார்? எதற்காக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தா 29ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் பாருங்க. எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொள்ளரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு, இப்போ எல்லாம் போயிட்டாங்க. நான் சொன்ன எல்லாருமே எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி. இப்போ எரேமியா தீர்க்கதரிசி ஒரு லெட்டர் எழுதுகிறார். சிறைப்பட்டு பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். 3வது வசனம் பாருங்கள். யூதாவின் ராஜாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலேயாசரின் கையிலும் இலக்கியாவின் குமாரனாகிய கெமாரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரமாக இப்போ லெட்டரை என்ன பண்ணுறாரு, 2 பேர்த்துக்கிட்ட கொடுத்து விடுறார். லெட்டரில் என்ன போட்டிருக்குது வாசிச்சு பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கே இருக்கிறீங்க? எருசலேமில் இருக்க வேண்டிய நீங்கள் சில காரணங்களால், தவிர்க்க முடியாத ஒரு காரணங்களால் பாபிலோன் தேசத்தில் நீங்கள் கைதிகளாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் 70 வருஷம் அங்கே இருக்கணும். பிற்பாடு அந்த வசனமெல்லாம் வரும் உங்களுக்கு. நான் பாடி அந்த வசனத்தை வாசித்து காட்டுறேன் பாருங்க.
70 ஆண்டுகள் நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சில ஆண்டுகள் என்னதுங்க இங்கே கடந்து போய் விட்டது. நீங்கள் அங்கே நல்ல வீட்டை கட்டுங்க, நல்ல நிலங்களை வாங்கி போடுங்க, நல்ல செல்வ செழிப்பாக அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வசனம் போருங்க. அங்கே 7ஆம் வசனம் பாருங்கள். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ண பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானமாக இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்க சொல்கிறாங்க இல்லைங்க. அப்படின்னா வருஷம் போய்கிட்டே இருக்குது. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க இவங்க. இப்போ இவங்க எதிர்பார்ப்பு எப்போ இந்த 70 வருஷம் முடியும், எப்போ இந்த காலம் நிறைவேறி முடியும் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனால் எப்படா இந்த பிரச்சனை முடியும், எப்படா இதுலேருந்து வெளியே வரலாம், எப்படா இந்த அடிமைத்தனத்திலேருந்து மாற முடியும், என் வாழ்க்கை எப்போ, இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையே நான் அனுபவித்து, என் பிள்ளை அனுபவித்து, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கு ஒரு முடிவு உண்டாகாதா என்று சொல்லி தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஜனங்கள் எல்லாம். அந்த நேரத்தில் அங்கே இருக்க தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வாய்க்கு வந்தது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், என்னப்பா அவ்வளோதான், பாபிலோனில் நீங்கள் செட்டில்டு தான், அவ்வளோதான், நீ எருசலேமுக்கெல்லாம் போக முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தவிர்க்க முடியாமல் நீ பாபிலோன் வர வேண்டிய சூழ்நிலை வந்தது உண்மைதாங்க. ஆனால் இந்த தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ அவ்வளோதான் பாபிலோனில் தான் இருக்க போகிற, நீ அவ்வளோதான் மறுபடியும் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அப்படின்னு வார்த்தை போட்டிருக்கிற மாதிரி நீ எருசலேமுக்கு நேராக நீ போக முடியாது. நீ எருசலேமுக்கு நேராக என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நீ கடைசி வரைக்கும் இங்கே அடிமைத்தன வாழ்க்கை தான் நீ வாழ போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிக்காரரும் உங்களை மோசம் போக்க வெட்டாதிருங்கள், சொப்பனை காண்கிறவர்களும் உங்கள் சொப்பனக்காரர் எல்லாத்துக்கும் செவி கொடாமல் இருங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா 9ஆம் வசனம் பாருங்க, அவர்களை என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறாங்க, நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்கெல்லாம் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, நம்பாத, சும்மா அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காத. நீ பாபிலோனில் தான், அவ்வளோதான், லைஃப் ஃபுல்லாக பாபிலோன்லேயே முடிஞ்சிடும் உனக்கு, நீ எருசலேமுக்கெல்லாம் திரும்பி வரவே முடியாது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் நீ கேட்டுட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிற, அவ்வளோதானா, எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்குறாங்க. எப்படி ஆகிலும் எருசலேமுக்கு போயிடணும், என் பிள்ளை போயிடணும், நான் எருசலேமில் கட்டின வீடெல்லாம் இருக்குது, எருசலேமில் எனக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்குது, எதிர்பார்ப்போடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் குறி சொல்கிறவங்க, சொப்பனக்காரங்க எல்லாம் சேர்ந்து நீ போக முடியாது, நீ அந்த வீட்டுக்கு போக முடியாது, நீ எருசலேமின் வாழ்வை நீ பார்க்க முடியாது, நீ அப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கைக்குள்ளாய் நீ போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் எரேமியாவை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார். அவங்க வார்த்தையெல்லாம் கேட்காத, எரேமியா மூலமா ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். அவங்க சொல்றதெல்லாம் நீ நம்பாத, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். நீ அவங்க பேச்சையெல்லாம் கேட்டு சோர்ந்து போறாத மகளே, சோர்ந்து போயிடாத மகளே, உடாய்த்து போயிடாத, மனமற்றாத, நம்பிக்கை இழந்துடாத. அவ்வளவுதானா, ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு காரணமா வேறொரு ஊருக்கு வந்து பிழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்படியா போயிருமா வாழ்க்கை சூழ்நிலை, இப்படியே காரியம் அமைஞ்சிருமா, இப்படி பல்வேறு கோணத்தில் யோசிச்சுட்டு இருக்கிற அவங்கள பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நீ எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, எருசலேமுக்கு போடுங்க, செல்வ செழிப்போட வாழணுங்க, நல்ல வீட்டை கட்டணுங்க, நல்ல வாழ்க்கை வாழணும், கண்டிப்பாக நடக்கும், நான் உனக்கு தருவேன். நீ என்ன எதிர்பார்த்துருக்கிற மகளே, அதை உனக்கு நான் தருவேன். இன்றைக்கு மாறாதனுடைய செய்தியோட கருப்பொருள் அது தாங்கங்க. நீங்கள் எதிர்பார்க்க காத்திருக்கிற அந்த நன்மையை கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாருங்க. அன்றைக்கு எரேமியா மூலியமா ஒரு நிருபம் எழுதி கொடுக்கப்பட்டுச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்றைக்கு ராஜேஷ் பாஸ்டர் மூலியமா ஒரு நிருபம் எழுதப்பட்டிருக்கு, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கார் கர்த்தர். அந்த நிருபத்துடைய மையம் என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பாஸ்டர், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ சொந்த வீடை கட்டுங்க, கண்டிப்பாக நடக்குங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே ஃபெயிலியர் ஆகாதுங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார்.
செய்வாருங்க. சில நேரம் தீமைக்கு என்னடா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எல்லாம் நடக்கிறதெல்லாம் அசௌகரியமாக இருக்குது, தீமைக்கு ஏதுவாகவே இருக்குது, கர்த்தர் தீமைக்கு அனுபவிச்சுட்டுட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்லப்பா, எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான். ஏன் தெரியுமா? சில வேளையில் கர்த்தர் சர்வ வியாபிங்க, அவர் சர்வ ஞானிங்க. அவர் செய்யறத இத்தினூண்டு மூளையை வச்சு புரிந்து கொள்ள முடியாது, யூகித்து கொள்ள முடியாது. அவர் என்ன செய்ய போகிறார், அவர் செய்யறதெல்லாம் அறிஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. நீங்களும் அப்பேற்பட்ட சாலமோன் ஞானியே என்னதுங்க, ஒன்றும் பண்ண முடியல. நம்மளாம் சாலமோன் ஞானத்தை கொடுங்க, சாலமோன் ஞானத்தை கொடுங்க ஜெபம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட சாலமோன் ஞானியே கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியலைங்க. இங்கே பைபிளையே ஞானத்தை கேட்ட ஜாம்பவானுங்க அவராலேயே கர்த்தரை அறிந்து கொள்ள முடியலைங்க. இங்கே ஏன் தெரியுமா? அப்பாற்பட்டவர் அறிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. இங்கே வாழ்க்கை முழுசாக அறிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் 120 வருஷம் இந்த உலகத்தில் வாழ போகிறீங்க. 120 வருஷம் வரைக்கும் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இன்னும் புரியாது, முடியவே இல்லைங்க. இன்னும் போய்கிட்டே இருக்குங்க. தீமைக்கு ஏதுவான சில வாசைகள் உங்கள் வாழ்க்கையில், சில அசம்பாவிதங்கள், சில இழப்புகள், சில நஷ்டமான காரியங்கள், சில போராட்டமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவித்தது உண்மைதான். ஆனால் அது உங்களை முடிக்க வரல, அது உங்களை அழிக்க வரல, அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுவதற்காக அல்லங்க. சமாதானமாய் அது உங்கள் செழிப்பான இடத்துக்கு கொண்டு போக முடியாது, பசும்புள்ளான மேய்ச்சல் அன்னைக்கு உங்களை கொண்டு போக முடியாது. அந்த காரியத்தை ஆவியானவர் அனுமதிச்சார், கர்த்தருடைய ஆவியானவர் அனுமதிச்சார். தீமைக்கு அல்லங்க அந்த சூழ்நிலை. நீங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போனது தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான். இது இப்படியே பேசிக்கிட்டு தான் சில விஷயங்கள் எனக்கு புரியாமல் இருக்கும். ஸோ இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டி நான் கடந்து போக விரும்புகிறேன். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த அருமையான ஒரு சம்பவம். யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு நிறைய உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போ இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. அங்கே ஆற்று வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகள் குருடன், சப்பானியர் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அங்கே இந்த சம்பவம் நல்லா தெரியுங்க. அங்கே ஏன் அங்கே எல்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க? டாக்டர்கிட்ட எதுக்கு போய் உட்காந்துருக்குறீங்க லைனில் டோக்கன் போட்டுட்டு? எதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்கிறதுங்க? டாக்டர்கிட்ட எதுக்கு போவாங்க? ஒரு மாத்திரை கேத்திர வாங்க, ஒரு ஊசி உடம்பு சரியில்லைனா போய் எனதுங்க இங்கே நிற்கிறதா? இதுக்கு போய் டாக்டர்கிட்ட எதுக்கு போவாங்கங்க? என்னங்க என்ன பாஸ்டர் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்னு எனதுங்க. நீங்கள் பார்க்குறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. இங்கே அப்படின்னா இங்கே பாருங்க, குருடர், சப்பானியர், சூமின் உருப்படிவர் முதலான வியாதிக்கு நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க. எதுக்காக? எதிர்பார்ப்போடு அங்கே படுத்திருக்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு நிறைந்தவர்கள். ஏன் அப்படின்னா தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, அவங்க எதிர்பார்ப்பு என்னதுங்க? எப்படா தண்ணி கலங்கும். கண்ணு தெரியாதவங்க படுத்திருக்கிறாங்க, முடவர்கள் படுத்திருக்கிறாங்க, சூம்பின் உறுப்பையுடையவங்க படுத்திருக்கிறாங்க, ரொம்ப காலமாக எந்திரிக்க முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கவங்களாம் அப்படியே கிடக்கிறாங்க. நிறைய நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அப்படியே அந்த 5 மண்டபங்களுக்குள்ளானதுங்க படுத்து செதறி கிடக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, சென்ட்ரலில் ஒரு குளம், நடுவில் ஒரு குளம். அவருடைய எதிர்பார்ப்பு பாருங்கள், எப்பயாச்சும் இந்த குளம் கலங்கும். அத்தனை பேருடைய கண்ணும் எது மேலே இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க, அத்தனை பேர் எதை சுற்றி உட்கார்ந்துருப்பாங்க? ஏன்னா அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற எதுக்காக? சாப்பாட்டுக்காகவா? அல்ல தங்கறதுக்கு இடம் இல்லாமையா? இல்லைங்க, இங்கே அது ஒரு பக்கம்தான். ஆனால் உண்மையான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா தான் வசனம் சொல்லுது பாருங்க. அங்கே ஏன் படுத்திருக்காங்கன்னா தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சும்மா தண்ணி கலங்குறா என்னங்க, இங்கே நம்ம போய் கையை கொட்டு கலக்கினாவே என்னதுங்க அது கலங்கிற போது, அதுக்கு எதுக்கு செஞ்சு உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. வசனம் போட்டிருக்குது பாருங்கள். ஏன் அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு நாள் திடீர்னு தேவதூதன் வந்து அந்த குளத்தை என்ன பண்ணுவானா கலக்குவானா. ஏனெனில் சில சமயங்கள் தேவதூதன் ஒரு அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்கிடுவார். கலக்கின உடனே யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சௌஸ்தமாவான்.
எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருக்குறாங்க 100க்கு அதிகமான பேர். ஏன் அப்படின்னா இந்த குளம் எப்போ கலங்க போகுது, எப்போ இந்த தேவதூதன் நான் இப்படி ஒரு கற்பனையாக பேசிக்கிறேங்க. அந்த குளத்தில் யாருமே இறங்க மாட்டாங்க. இதோட கற்பனை கதைங்க, சரிங்களா? யோசிச்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கேட்குறாதீங்க நீங்கள், சரிங்களா? என்னோட கற்பனை கதைங்க. ஏன் அப்படின்னா யாரோ போய் உள்ளே என்னதுங்க கலங்கிடக்கூடாது அப்படிங்கிறல அங்கே இருக்க எல்லாருமே ஒருமனப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதை தேவதூதன் மட்டும்தான் என்ன பண்ணணும், அதை கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பார்வையும் அந்த குளத்து மேலேயே தாங்க. எதிர்பார்ப்போடு கூட அங்கே 100க்கு அதிகமான ஜனங்கள் அந்த குளத்தண்டையில காத்து கிடக்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, எப்படி ஆகுது சுகம் பெற்று விட்டு இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடணும். என் வாழ்க்கையை இந்த மண்டபத்துக்குள்ளேயே கழிக்க எனக்கு விருப்பம் இல்லை. என் வாழ்க்கை இந்த கஷ்டத்தோடு வாழ எனக்கு விருப்பம் இல்லை. இந்த போராட்டமான நிறைந்த வாழ்க்கையோடு வாழ எனக்கு விருப்பம் இல்லை. எண்ணி செலவு பண்ணி போதுங்க, எனக்கு இந்த வாழ்க்கை வாழ்ந்து எனக்கு பிடிக்கல. உங்களை போல என்னை போலத்தான் அங்கே இருக்கவங்கெல்லாம் இந்த மண்டபத்தை விட்டு சீக்கிரம் வெளியே போயிடும். இந்த வீட்டில் வாடகை கொடுத்து சலிக்க முடியல. இதை செய்யாத அதை செய்யாத ரூல்ஸ் மேலே ரூல்ஸ். சொந்த வீட்டை கட்டி அப்பாடான போய் உட்காரலாம். எப்படா இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போயிடணும், சும்மா இல்லை சுகம் பெற்றவனாய் எப்படா இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்களை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து குளங்கலங்கில் அந்த இடமே கலங்குற மாதிரி என்னதுங்க ஒருத்தர் கால் வைக்கிறாரு பாருங்க. 5வது வசனத்தை பாருங்க. 38 வருஷம் வியாதியாக கொண்டது ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷங்க? 38 இயர்ஸ். பைபிளில் போட்டிருக்கு. ரொம்ப நாள் என்னதுங்க அங்கேயே உட்காந்துருக்கார். அவருடைய 38 வருஷம் எதிர்பார்ப்பு என்னது, என்னைக்காவது அந்த குளத்தை தேவதூதன் வந்து கலக்குவான், இந்த மண்டபத்தை காலி பண்ணிட்டு எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக சமாதானமாக பிள்ளை குட்டிகளோட மகிழ்ச்சியாக எனக்குன்னு எதிர்பார்ப்பு வச்சுருக்கிறேன், அந்த எதிர்பார்ப்பு நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்கு நேராக நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 38 இயர்ஸ் 38 ஆண்டுகள் காத்து கிடக்கிறான். அவனுக்கு ஒரு மிராக்கள் நடக்குது பாருங்க. படுத்திருந்த இயேசு அவனை கண்டு, அப்போ ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகிறாருங்க. அங்கே சர்வ ஞானியானவர் உள்ள இறங்குறார் பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த தான் ஊருப்பட்ட பேர் இருக்கிறாங்கல்ல, ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்களா, 100கணக்கான பேர் தெரியலைங்க. என் கற்பனை ஒரு 100 பேத்துக்கு மேலேயாவது எனக்குங்க குறைஞ்சபட்சம் இருந்திருக்கணும். யோசிச்சு பார்த்தேன், 100 பேரும் இயேசுவை தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பாக என்னதுங்க தெரிஞ்சிருக்குங்க. இயேசு உள்ளே வராரு தெரிஞ்ச உடனே எல்லாரும் இயேசு பின்னாடியே போகிறாங்க. எதுக்கு? குழந்தாங்க கலங்கலை, ஐயா வந்துட்டார், ஐயா எப்படியாவது வாழ்க்கையை மாற்ற வந்துட்டார் ஐயா. ஏன்னா ஏற்கனவே கேட்டுக்கிறோம், இயேசு சப்பானியை நடக்க பண்ணார், காது கேட்காதவனை காது கேட்க வச்சார், குருடனை பார்க்க வச்சார், அப்படி ஏராளமான அற்புதம் கேட்க விட்டோம். ஐயோ தேவ தூதனே நேரில் வந்த மாதிரி குளத்தை கலக்கிறாரோ இல்லையோ, இந்த இடத்தையே ஒரு கலக்கி அப்படியே என்ன சொல்கிறது அத்தனை பேர்த்தையும் வெளியே தூக்கி போட்டுட்டாருன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இயேசு என்ட்ரி கொடுக்குறாருங்க. எல்லாரும் எதிர்பார்ப்போடு என்னதுங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்பால் ஒருத்தர் இருக்கார் 38 வருஷமா, அவருடைய பயங்கரமான எதிர்பார்ப்பு பாருங்க. 38 வருஷமாக எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கிறார், எப்படியாச்சும் சுகம் பெற்று இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இருந்து அவனை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு. வெகுகால வியாதிஸ்தர், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. வெகுகாலம், எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்ச காலம் மட்டும் இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா என்ன நடக்கும் பாருங்க, சோர்வு வந்துடும். என்னடா நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியல, நினச்ச மாதிரி ஒரு பொருளை வாங்கவே முடியல, நினச்ச இடத்துக்கு போக முடியல, நினச்ச காரியத்தை செய்ய முடியல, எதிர்பார்ப்பு நிறைய அதிகமாக அது நடக்காமல் அப்படியே கண்டினியூஸாக தொடர்ச்சியாக தோல்வியே முடிகிறப்ப மனம் சோர்ந்து போயிருங்க. சோர்ந்து போயிடும். நானும் உங்களுக்கு அதை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி எதிர்பார்த்து அந்த மனுஷன் மாதிரி 38 வருஷமாக கூட நீங்கள் எதிர்பார்த்து அடப்போங்க பாஸ்டர், எதிர்பார்த்து சோர்ந்து போனதான் முக்கியம். நான் அதை மறந்தே போயிட்டேங்க. இது இனி இந்த மண்டபத்தை விட்டு வெளியே சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு போகலாம்னு நான் நினச்சே பார்க்கலைங்க. நினச்சி பார்க்குறத விட்டுட்டேங்க.
அப்படின்னு அந்த மனுஷன் இருக்கிற மாதிரி நீ சொந்த வீட்டுக்கு அந்த காரில் வாங்குறதுக்கு அந்த வேலைக்குங்க, அந்த பொருளாதாரத்துக்குங்க, அந்த நகைக்குங்க, அந்த பிரச்சனைகளுக்குங்க, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் பாஸ்டர். எதிர்பார்த்து மனசே போச்சுங்க. ஒன்றும் நடந்த மாதிரியே தெரியலைங்க. 38 வருஷமா நானும் இந்த கலங்கிருச்சு அதான் கலந்து எதிர்பார்த்து தூங்காமல் கொட்டை முழிச்சது குளத்தையே பார்த்து கடைசியாக தூங்காமல் உடம்பு கெட்டு போனதா மிச்சமே ஒழிய குளம் கலங்குதுங்க. என் வாழ்க்கையில் ஒன்று நடக்கிற மாதிரி தெரியலைங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நல்லா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்கள்லாம் அப்படியே டாப்பாக போய்கிட்டு இருக்கிறாங்கங்க. நான் மட்டும் அந்த குழந்தையே வெறிக்க பார்த்துக்கிட்டே எப்போ எனக்கு எப்போ இந்த மண்டபத்தை விட்டு சுகம் மட்டும் நான் போக போகிறேன்னு எதிர்பார்த்து என் கண்களெல்லாம் பூத்து போய் விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மாதிரியே எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அடுத்ததுங்க. இயேசு அவனை பார்த்து கேட்குறாரு, வெகுகாலம் அறிந்து அவனை நோக்கி, நீ ஆரோக்கியமாகணும்னு நினைக்கிறியா? ஆஹா, ஏற்கனவே அவன் எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்ப்போடு இருக்கிறான் சுகமாகணுன்ட்டு. திடீர்னு இயேசு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அம்மா, ஐயா, உனக்கு சொந்த வீடு வேணுமா அப்படின்னு. ஆண்டவரே, என்ன இப்படி ஒரு காத்தை கேட்டீங்க, 3 ஏக்கரால் வீடு வேணுமா உனக்கு? ஐயோ, தயவு செஞ்சு அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸை கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஆண்டவரே, தயவு செஞ்சு அதை கொடுங்க, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க? ஐயோ ஆண்டவரே, அதெல்லாம் எனக்கு வேணும், இப்போ இருக்க இந்த வாடகை வீடு போதும், இந்த கொஞ்சம் சம்பளம் போதும், இந்த வாழ்க்கை திறமை எனக்கு போதும் அப்படி சொல்லுவோமா? கண்டிப்பாக என்னதுக்கங்க, யாரும் என்னதுக்கங்க சொல்லவே மாட்டேன். திடீர்னு ஆண்டவர் வந்து, இப்போ மகனே ஒரு 5 கோடி தர வேணுமா உனக்கு அப்படிங்கிறாரு. ஆண்டவரே, 5 கோடிலாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, டீ செலவுக்கு ஒரு 5 ரூபா கொடுங்க, போகிற வழியே டீ குடிச்சிட்டு போயிடுறேன். அப்படி யாருமே என்னதுங்க சொல்கிற நல்ல உள்ளங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை. நான் கண்டிப்பாக இல்லைங்க, சரிங்களா? ஆமாம், என்கிட்ட கடவுள் கேட்டார்னா ஆண்டவர் அப்படியே கொடுங்க ஆண்டவர். ஏன்னா மற்றவங்கிட்ட தான் வாங்கக்கூடாதுங்க. கர்த்தர் கொடுத்தா என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக என்னதுங்க வாங்கிக்கலாம். மற்றவங்க கொடுத்தா கடன், கர்த்தர் கொடுத்தா ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோட அது வேதனை இருக்காது. மற்றவங்க கொடுத்தாங்கன்னா அது வேதனை உள்ளது. திரும்ப கடனை கட்டணும், வட்டியை கட்டணும், திரும்ப அதை செய்யணும், அது வேதனை உள்ளது. கர்த்தர் கொடுத்தாருன்னா அது ஆசீர்வாதங்க, அது சமாதானமாக இருக்குங்க. அவனை பார்த்து கேட்குறாரு, டேய் மகனே, நீ சுகமாகணும்னு நினைக்கிறியா? ஆண்டவர் அவன் ஏற்கனவே எதிர்பார்ப்போடு இருக்கான். அவனோட ஒரே எதிர்பார்ப்பு சுகமாகி எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். ஆமாம் ஆண்டவரே, ரொம்ப எதிர்பார்த்துட்டான் ஆண்டவரே, ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டான். ரொம்ப எதிர்பார்த்து இந்த குளங்கம் கலங்குன்னு பார்க்குறேன், கலங்கும் அது கலங்குதுங்க. ஆனால் என்னை யாரும் கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்க. என் வாழ்க்கை எப்படியாவது இந்த வருஷம் மாறின்னு பார்த்தா 38 வருஷம் ஓடுனதான் மிச்சம். காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்னதுங்க டூரேஷன் அதிகமாகிட்டே போகுதே ஒழிய எக்ஸ்பெக்டேஷனில் கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றமே இல்லை. 1% கூட முன்னேற்றம் வரவே மாட்டேங்குதுங்க. இந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். ஒன்று போனால் ஒரு வியாதி வந்த மேனிக்கு இருக்குதுங்க. வயிற்று வலி போனால் தலைவலி வந்துடுது, தலைவலி போனால் காது வலி வந்துடுது, காது வலி போனால் வாய் வலி வந்துடுது, அப்படி இப்படின்னு பார்த்தா கடைசியாக பல்லு வலி வந்துடுது. ஏதோ ஒன்று மாறி வந்துடுது. ஆண்டவரே, ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக முடியல, எதிர்பார்த்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு சொல்லி நம்மை போலவே அவனும் நிறைய புலம்புற ஆண்டவர்கிட்ட. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, 8வது வசனம் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. சூப்பரான வார்த்தைங்க. அவன் எதிர்பார்ப்பின் நிறைவேறின நாள். 38 ஆண்டுகள் எதிர்பார்த்து காத்திருந்தான். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளுங்க. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த மனுஷன் எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த மனுஷன் 5 கால் மண்டபத்தில் இல்லாமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? சுகம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டாக்டர் எல்லாம் போய் பார்த்தாச்சு, ஃபெயிலியர் தாங்க, சுகமாக இருக்கணும் வாய்ப்பே இல்லைங்க.
அவன் 5 கால் மண்டபத்தில் கஷ்டத்தோடு வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறான். கர்த்தர் ஆண்டவர் கடவுள் என்ன மட்டும் ஏண்டா இப்படி சோதிக்கிறாரு, கடவுள் எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி போட்டு வாட்டி எடுக்கிறாரு, எனக்கு மட்டும் எல்லாமே அடைச்சு வச்சிருக்கிறாரு, கொஞ்சமாவது ஒரு கதவையாவது திறந்து விட்டுறலாம்ல, ஒரு வாசலையாவது கொஞ்சம் அகலப்படுத்தி வைக்கலாம்ல, உள்ள நுழையவே முடிய மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கேட்டுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சம்பவித்த பிரச்சனைகளும் சம்பவித்த காரியங்களும் நீங்கள் கடந்து போன பாதைகளும் கரடு முரடுமான ஒரு முள் பாதைகளுமாலே இருந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அதை உங்களுக்கு தீமைக்காய் வைக்கவில்லை, சமாதானமான நன்மைக்கு ஏதுவாய் தேவன் வைத்திருக்கிறார். அதை தாங்க அது நடந்துச்சு. 5 கால் மண்டபத்தில் அவன் காத்து கடந்து சோர்ந்து போயிட்டான். ஒருவேளை 5 கால் மண்டபத்தில் அவன் இல்லைன்னு வச்சுக்கங்க, அன்னைக்கு இயேசு அங்கே வந்திருந்தா இயேசு வந்திருப்பார். அவன் இல்லைன்னா மற்றவங்களாம் சுகம் பெற்று போயிருப்பான். இவன் பின்னாடி எல்லாம் பேசுனது எல்லாம் 5 கால் மண்டபத்துக்கு போகலாம்னு நினச்சிட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு கிளம்பி போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் நடக்க மாட்டேதுப்பா, நான் வேறு மண்டபத்துக்கு இது போகிறேன் அல்லது வேறு இடத்துக்கு போயிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்கும்? இயேசு வந்திருப்பார். அங்கே இருக்கவங்கெல்லாம் சுகமாய் மண்டபத்தை காலி பண்ணி எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு செய்தி இவனுக்கு கேட்க வருது. அச்சச்சோ, 10 வருஷமாக இருந்துச்சு, அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, அது சரியாக இல்லை, அது ஒரே போராட்டமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு தானே அந்த இடத்த விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நினச்சி சோர்ந்து போயிருப்பா. நானும் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்கிறேங்க. அங்கே அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு அவன் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். சில வேளையில் நீங்கள் சந்திக்கிற தோல்வியான சூழ்நிலைகள், கரடு முரடான பாதைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க, அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு எதுவாக தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த மனுஷனுக்கு அங்கே உட்கார முடியல, படுக்க முடியல, சாப்பிட முடியல, படுத்த படுக்கையோடு தான் அவன் இருக்கணும், உருண்டு முடி பிறண்ட முடியல, சாப்பாடு யாராவது கொண்டு வந்து கொடுத்தா தான் உணவு, இல்லைன்னா பட்டினி தான். அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனோட எதிர்பார்ப்பு எப்போதான் நிறைவேற போதோ, என்னைக்கு தான் என் வாழ்க்கை மாற போதோன்னு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் காத்திருத்தலுக்கு நேர் எதிர்மாறா சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, வறுமையாக இருக்குது, சரீர பலகீனம், வலிகள், வேதனை, நிந்தனை, அவமானம், போராட்டமாகவே இருக்குது. இந்த தீமையை தான் கர்த்தர் என்னை இப்படி தான் படைச்சாரா, என்னை ஏன் இந்த பூமியில் படைச்சார், ஏன் இந்த குடும்பத்தில் படைச்சார், ஏன் இந்த வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், ஏன் இந்த மாமியார் எனக்கு கொடுத்தார், ஏன் இந்த மருமகன் எனக்கு கொடுத்தார், ஏன் இந்த தோல்வியான இந்த உலகத்தில் என்ன படைக்கணும் என்று சொல்லி நிறைய கேள்வி உங்களுக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்கலாங்க. அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அனுமதி தீமைக்காக அல்லங்க. நீங்கள் விழுந்து போவதற்காக அல்ல, நீங்கள் அழுகணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, நீங்கள் சோர்ந்து போவதற்காக அல்ல. தேவன் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவித்தது என்பது உண்மைதாங்க. ஆனால் அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள்ங்க. கர்த்தர் அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். நான் சொல்கிறேன், இந்த நாளில் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு வந்திருந்தாலும் சரிங்க, அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு அன்றைக்கு நிறைவேறினது. பாபிலோனில் இருக்கிற அடிமையாக கொண்டு போகிட்ட வாழ்க்கையில் 70 வருஷம் கழித்து அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் தான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அது தீமையாக இருக்காது, அது சமாதானமாக தான் இருக்கும். நீங்கள் நினச்சி காத்து கொண்டிருக்கிற அந்த எதிர்பார்ப்பை குறித்து ஒரு நாளும் தோல்வியாக நினைக்காதீங்க, ஒரு நாளும் சந்தேகப்பட்டாதீங்க, ஒரு நாள் அதை மறந்துடாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அத்தனை நன்மைகளும் உங்கள் மேலும், உங்கள் சந்ததிகள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் தொழில் மேலும், உங்களுடைய அத்தனை காரியங்கள் மேலும் நிச்சயம் நடக்குங்க. இதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு செய்வார், இன்றைக்கு செய்ய போகிறார். நாளைக்கு அல்ல, நாளைக்கு செய்யணும்னா கர்த்தர் உங்களை நாளைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். இன்றைக்கி அவர் செய்யணும்னா கடவுள் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த செய்தியை எனக்கு கொடுத்து உங்களோடு கூட பேச வச்சுக்கிட்டு இருக்கிறது அவருங்க. அதான் சொன்னவர் சர்வ வியாபிங்க, சர்வ ஞானிங்க, ஆல்மைட்டி காட். அவரை மாறு ஒருத்தரை பார்க்கவே முடியாது. ஸோ நான் நிறைவு செய்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, இன்றைக்கு அதை கர்த்தர் நிறைவேற்றுவாரா? கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லிடுங்க. இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம்.